என் ரசிகப் பெருமக்களுக்கும் என் சிஷ்ய கோடிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னடா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் டேலேயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நம்ம ஆட்டத்தை பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிக்கணும்ல. எல்லோரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, லவ் சக்ஸஸ் பண்ணுவாங்க, வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவாங்க, சாக்லேட் டேன்னுவாங்க, கிஸ் டேன்னுவாங்க, ஹக் டேன்னுவாங்க. ஐயோ, ஒவ்வொரு டேயும் ஒரு மாதிரி இருக்குமே. ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி யாரை எங்கெங்கே எப்படி எந்தெந்த இடத்துல வச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டேவே உன் கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா? அம்மா சும்மா விட முடியுமா? முதல் நாள் ராத்திரியே உங்கள் அம்மாவில் வச்சு உருவிடணும்ல. இன்றைக்கி நாள் இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பிப்ரவரி. நேற்றே முடிச்சிட்டேன். நேற்று நடந்த ஸ்டோரி தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அப்புறம் என்னென்னா, காலையில் ஃபுல்லாக ஒர்க்கு. ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். ஒருத்தன் சொன்னான், மச்சான் நான் சென்னை போகிறேன்டா அப்படின்னா. மச்சான் லைட்டாக வந்து ஆட்டத்தை போட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். சரி மச்சான் அப்படின்னா. டேய் மச்சான், உன் ட்விட்டரில் உன் வீடியோ பார்த்துருக்கேன், அது இதுன்னு அப்படியே பில்டப் பண்ணான். ஐயோ ராசா குட்டி பில்டப் பண்ணேன், வாடி செல்ல குட்டின்னு கூப்பிட்டு வந்தேன். வரைச்சோன்னே வண்டி எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தான். பார்த்தேன், கிஸ் பண்ணேன், அப்படியே இது ரொமான்ஸ் பண்ணேன். சரி கிளம்புறியா போறியான்னு கேட்டேன். இல்லை பண்ணுடான்னா. டேய் நீ தான் லேட் ஆகிடுச்சுண்டி, சென்னை வேறு போகணுண்ட. இல்லை பண்ணுடா. டேய் உங்கள் மேலே ஆசையாக இருக்கிறாண்ணா. சும்மாவே விட மாட்டாங்க. உங்கள் அம்மாவை சங்கு வரைக்கும் இடிச்சு நங்குன்னு அடித்தேன். டேய் எச்சு உண்மையில் நீர் அப்படியே வாயிலேருந்து தொண்டையிலேருந்து அப்படியே சலன்னு சொன்னியில் வடிஞ்சிச்சு. என்னடா வடியுதுன்னு. நல்லா இருக்கா, செம்மையாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மாவை திரும்ப எடுத்து தொண்டைக்கு உள்ளே விட்டு பார்த்தேன். அப்படியே செத்துருவேண்ணா, செத்துரு, நான் சாகட்டுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். உன்னை இன்னைக்கு கொல்லாமல் விடவே மாட்டேன்னா. என்ன வேணாலும் பொண்ணு தேவையா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு பேசு மச்சான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான், நீ பேசுகிற வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிக்குண்ணா அப்படின்னா. சரி இன்றைக்கி கிடச்சில வச்சு உருவுறேன்னு பட்டுக்க வச்சு உட்கார வச்சு தலைகீழ குப்புற பட்டுக்க போட்டு வாயில் நங்குன்னு சங்கு வரைக்கும் இடித்தேன். நல்லா இருக்குண்ணா. டேய் வீடியோ ஃபோட்டோ நீ ட்விட்டரில் போட்டுருவா, உலகம் ஃபுல்லாக என் பிடிச்சிட பார்ப்பாங்க, உலகம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு தான்டா, உன் ஃபேஸ் போட மாட்டேன்டா. வேண்டவே வேண்டாம், எதுவுமே போடாத அப்படின்ட்டான். சரி விட்டு அடிச்சுங்க அம்மா தூள் கிளப்புன்ட்டு டவுசரை கழட்டி பார்த்தா அங்கே அப்பா முண்டை வானத்தாரே உள்ளே தொங்குது. என்னடா இத்தனை தண்டியில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா. டேய் உங்கள் அம்மாவில் உன் சுண்ணிலாம் எனக்கு இருந்துச்சுன்னா ஊரவே ஓத்து ஒழுகு விட்ருவோம்டா அப்படின்னேன். எப்பா செம்மையாக இருக்குது அப்படின்னேன். சரி ஃபோட்டோ எடுக்கலாமா? ஃபோட்டோவா வேண்டாம் ப்ரோன்னா. டேய் ஃபோட்டோ தான் எடுப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீ ட்விட்டரில் போட்டுருவில்ல? ஆமாம் ட்விட்டரில் போட்டுறது தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னேன். இல்லை வேண்டாம்ண்ணா. எடுக்கவா வேண்டாமா? சரி எடுத்துக்கோ அப்படின்னா. எடுத்துட்டேன். பிக்சரு இது குண்டி கிண்டி எல்லாத்தையும் வளைச்சி எடுத்தேன். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்புறம் நாங்கள் அம்மாவில் ஊம்பு விட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊம்புனா வழுக்குன்னு நல்லா கஞ்சி வழியாக வந்தால் விட்டுருவோம். அது மாதிரி ஜெல்லு சொல்லு வாயுலாம் ஒழுகுச்சு. நம்ம தான் விடவே மாட்டோமே, வச்சு பொழந்துடுவேமே. கெட்டச்சிட்டானா விடுவோன்னா ஆச்சு வசம் உரிச்சேன். படுக்க போட்டு அப்படியே பேக்கில் விட்டு பார்த்தேன். போக மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் நினச்சேன் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுதோண்டு. ஆனால் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போக மாட்டேங்குது. என்னடா உள்ளே போதா இல்லை, உள்ளே தான்டா இருக்குண்ணா. உள்ளே தான் இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு படுத்துக்கிட்டு அடிக்கிறேங்க சார், நல்லா இல்லை, வா குனி உன்னோட குனியை வச்சு நான் மட்டியில் நாய் ஓக்கிறமை ஓத்தாங்க. நறுக்குன்னு போதும் ஊன்னா. அப்புறம் கவட்டையை விரிச்சிட்டு மூளை கட்டக்குன்னு குத்துனேன். அம்மாண்ணா நல்லா கத்துனேன், சவுண்டு விட்டேன். போதும்ண்ணா. சரி அவுட் சைடு வருது, போயிட்டு வந்துடுறேன். அவுட் சைடா? அதுக்குள்ளேயுமா? நீ அவுட் சைடு வந்தாலும் வளைச்சி போட்டு அடிக்க நான் ரெடின்னு. இல்லை போயிட்டு வந்துடுறேன், நல்லாயிருக்கும் அப்படின்னா. அப்படியா சரி போடான்னு போய் கழுவிட்டு கிளீன் வந்தேன். திரும்ப போட்டு சாப்பிட்டு எடுத்தேன். திரும்ப பாத்ரூம் போகிறேன். நான் எத்தனை டைம்டா பாத்ரூம் போவேன் அப்படின்னு வீடியோ எடுக்க வாங்க வேணான்ட்டான். அப்புறம் என்ன ட்விட்டரில் ஸ்பேஸ் போட்டு பசங்க கேட்க விட்டேன். 2-3 பேரும் பேசினானுங்க. அப்புறம் கேட்டானுங்க, ஒன்றுமே புரியலை. சரி விட்டுட்டேன். அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு அப்படியே போட்டுங்க நங்குன்னு இறக்குனேன். சரி மச்சான், மணி 5 மணிக்கே வந்துட்டேன்டா, மணி 8 ஆயிடுச்சுடா. நான் 8 தான்டா ஆகுது. என்ன டே நான் போகணுண்டா, ப்ளீஸ்டா. சரி நான் சென்னை வேறு போகணுண்டாண்ணா. சரி போடா அனுப்பிவிட்டேன். என்ன பண்ணுறது, அனுப்பிவிட்டு ஒரு எங்கள்
ஒரு ஃபங்க்ஷன் போட்டானுங்க, கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. போய் அங்கே அட்டன் பண்ணி சோறாக தின்னுட்டு நிற்கிறேன். மத்தியானம் ஜிஆரில் ஒரு விசிட்டர்னு போட்டிருந்தாரு. விசிட்டர்னு போடும்போது அவருக்கு நம்பர் போட்டு வச்சுருந்தேன். கால் பண்ணார், ப்ரோ எங்கே இருக்கீங்க, நான் ஃப்ரீயாக இருக்கேன் பண்ணலாமாண்டார். என்ன பண்ண போகிறீங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ரூம் இருந்ததுன்னா கூப்பிட்டு போங்கன்னாரு. வசதியாக போச்சு, எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி இங்கே இருக்கேன், அன்றைக்கி நாளைக்கு டியூட்டி. என்ன டியூட்டி அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு சிஎம் வராருல. ஆமாம், வேலூருக்கு சிஎம் வராரு, அதனால் டியூட்டிக்கு வந்துடுங்க. ஓ அப்படியா, நீங்கள் போலீஸா? ஆமாம் ப்ரோ. சரி சரி வாங்க தண்ணி காட்டுருவோம் அப்படின்ட்டு வர சொன்னேன். அப்புறம் அப்படியே இன்னொருத்தனுக்கு சாட் பண்ணி, நானும் 2-3 பேருக்கு சாட் பண்ணி கூப்பிட்டு பார்த்தேன். அது இதுன்னு சீன் போட்டானுங்க, விட்டுட்டேன். அப்புறம் ஹோம் செல்லேருந்து சாட் பண்ணேன். நம்ம ஆள் ஒருத்தன் மதுரைக்காரன்னு ஒருத்தன் வந்தான். ப்ரோ இந்த மாதிரி நம்பர் கையோ ப்ளேஸ்ன்னு போட்டேன், சாட் பண்ணான். திரும்ப அவனே போட்டோ ஷேர் பண்ணோன்னே ஓகே ஓகே ஓகேன்ட்டு நம்பர் போட்டு விட்டான். கால் பண்ணி நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன். என்ன மச்சான் வரையா, ரூம் இருக்குது வச்சு வெளுக்கலான்னு. இல்லை மச்சான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேண்டாம் மச்சான் அப்படி அப்படின்னா. டேய் மதுரைக்காரன்னு சொன்னோன்னே மதுரைக்காரன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா. நம்பிக்கையா, வா வா தாராளமாக வச்சு வெளுக்கலாம், வா வான்னேன். ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ. வாடா டே, உன்னை கொண்டிலாம் அடிக்க மாட்டேன் வா அப்படின்னேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆள் பார்க்க லட்டாட்டாக இருந்தாங்க. அம்மா இல்லை ஹட்டிங்க அம்மா, அவனவே வச்சு தொலைக்கணும் போல தோணுச்சு. இருந்தாலும் ஆள் செம்மையாக இருந்தான். அப்புறம் பார்த்தா குஞ்சு சிறுசாக இருந்துச்சு. அப்புறம் அவனை ஊம்ப விட்டான். ஊங்கும்போது எங்கள் அக்கௌண்ட்டை பெருசாக வந்துருச்சு சார். நல்லா உலக்கமாக இருந்துச்சு. வச்சு செம்மையாக ஊம்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவர் பேசி நல்லா செம்மையாக பண்ணார். சூப்பராக செம்ம சப்போர்ட் பண்ணார். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மச்சான் எனக்கு திரீசம் பண்ணு பழக்கம் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. சரி நீ பண்ணு, நான் போய் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு இங்கிட்ட வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் போட்டேன், விட்டுருந்துருக்கேன். அப்புறம் ஆயில் போட்டு உள்ளே இறக்கி பார்த்து உள்ளே விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். உள்ளே போயிடுச்சா? செம்மையாக உள்ளே போகுதுப்பா. ஐயோ சூப்பராக இருக்கே. அப்படியா, நான் ஒரு ரவுண்ட் அடிக்கிட்டா? இதில் கொஞ்சோண்டா ஏந்தி அப்படின்ட்டு போட்டு உங்கள் அம்மாவோட நறுக்குன்னு குத்தி உருவினேன். 2வது ரவுண்டு வச்சு செம்ம அடித்தேன். செம்ம அடி. அவனுக்கு செம்ம மூடாயிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஊம்ப விடுறதுக்கு அங்கிட்டு மொட்டையை காமிச்சு இங்கே படுக்க வச்சு எப்படியோ வாயில் விட்டுக்கிட்டு இருந்தான். வாயில் விட்டு இறக்கிட்டு இருந்தான். எனக்கு பார்த்தேன், ஏன்னா இந்த இறக்குறான், வெறி பிடிச்சி போயிட்டான் போல். இதுக்கு மேலே விட்டோம்னா ஆள் அவனை கொண்டுருவான்ட்டு கீழே இறக்கிட்டு அவன் ஓடுறான்டே. இல்லை ப்ரோ பண்ணுங்க ப்ரோண்ணா. நான் அடிச்சல ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரியாக வருது, நான் போய் பாத்ரூம் போய்ட்டு வந்துடுறேன். உள்ளே போய் பாத்ரூமில் போய் கையை விட்டு கழுவினாரா, எப்படி கழுவினாரெலாம் தெரியாது. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தார். திரும்ப வந்து குனிஞ்சார். நான் வச்சு உங்கள் அம்மாவை கும்முனேன். அவனுக்கு அப்படியே படுக்க வச்சு அவனை ஊம்பினார். இருந்தார். நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. நல்லா வாசமாக வச்சு நங்குன்னு மாறி அவன் வாயில், நான் பேக்கில் செம்மாட்டி அம்மாவை உருவி எடுத்தேன். அவனுக்கு வந்துருச்சா? ஆமாம் ப்ரோ வந்துருச்சு ப்ரோ. சரி அப்படி வாயில் விட்டு நான் பேக்கில் இன்னும் விடவே இல்லை. எழுத்துக்கிட்டு இருந்தேன். மாறி மச்சுன்னு. அப்புறம் என்ன கழுவுன்னு உள்ளே போயிடுச்சு. ப்ரோ வாமிட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் போய் கழிட்டு வாங்கினேன். கழிட்டு வந்தார். திரும்ப இவன் முளையை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். முளையை பிடிச்சி சப்பிக்கிட்டு இருந்தேன். முளை வச்சுருந்தானே, சும்மா விட முடியுமா? எனக்கு முளைனா தான் அப்படி பிடிக்குமே. முளையை பிடிச்சி சப்பி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் போய் 10 நிமிஷம் மேலாச்சு கிளம்பும் கழிக்கிட்டு இருந்தார். கழுவி முடிச்சுட்டு அப்புறம் சைட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் ஆசைப்பட்டேன். என்னடா எனக்கு போதும் ப்ரோ அவ்வளோதான். இல்லைடா அப்படின்ட்டு நான் வரும்போது ஆட்டோவில் கூப்பிட்டு வந்தேன் அவரை. திரும்ப அவன் பைக்கில் வந்தானா, பைக்கில் விட்டு அனுப்ப சொல்லிவிட்டு நான் அப்படியே சரி போகும்போது பைக்கில் விட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ அப்படின்ட்டான். சின்ன ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்ட்டி. என்னடா லேட் ஆகிடுச்சா? இல்லை உனக்கு தண்ணி வந்துச்சுல, லேட் ஆகிருக்கும்ல அப்படின்னேன். இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. திரும்ப அவனை அப்படியே ரொமான்ஸ் பண்ணார். திரும்ப கழட்டி செக் பண்ணார். திரும்ப அவனுக்கு மூடாயிடுச்சு. திரும்ப மூடணுன்னே திரும்ப வண்டிக்கு ஆரம்பிச்சு ரெடி பண்ணார். ப்ரோ பேக்கெலாம் வேண்டாம், சக் மட்டும் பண்ணு. ஓகே பண்ணுன்னு நான் ஃபக் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தேன் சரி ரொம்ப லேட் ஆகுது, மணி 10 ஆகி போச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப லேட் ஆகிரும். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவருக்கும் பிரச்சனை, அந்த பையனுக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ரூம் இருக்குது, தூங்க தான் போகிறேன், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் அப்படியே பார்த்தேன். சரிடா நல்லா இருந்துச்சுல, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. சரி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும், அப்படின்னா தான் அடித்தாலும் நமக்கு திருப்பி தண்ணி வருவெல்லாம் வராது, ஸ்லோவாக அடிச்சுன்னா வரவே வராது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை அவனை நல்லா ஊம்ப விட்டுட்டு உங்கள் அம்மாவை பின்னாடி வச்சு நச்சு நீ இறக்குனேன். நம்ம ஸ்பீடு தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. வச்சு உருவி எட்டுதேன். நல்லா வலுவான அடி.
நல்லா நானும் ஒரு 2 நிமிஷம் வச்சு நான் அடித்து பார்த்தேன், வரமாட்டேன்ட்டுருச்சு. திரும்ப கும்மாளம் அவன் ஒட்டமாக பிடிச்சி அவன் கையை நல்லா இறுக்கி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த குதிரை இதுக்கு பிடிச்சி இறப்பாங்க பாரு, அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டு நச்சுன்னு இறக்குனேங்க. மழை நறுக்குன்னு போச்சு. துடிச்சாரு. என்ன பண்ணுறது, துடிச்சாலும் விட முடியுமா? மழை நங்குன்னு குத்துனா தானே நொங்கு வெளியே வரும், என்ன வருமா? அந்த நொங்கு வெளியே வர வைக்கிறதுக்கு நங்குன்னு ஏறினேன். அவர் அங்கே அவனுக்கு மூடாயிடுச்சு. அப்படியே பிடிச்சி அவன் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தார். திரும்ப அப்படியே கொஞ்சம் இன்டர்வல் போச்சு. நான் ப்ரோ அடிக்கடி இன்டர்வல் போடுறேன் அப்படின்னு. வலிக்குது ப்ரோ அப்படின்னாரு. எப்பா நாளைக்கு டியூட்டியில் போய் நிற்கணும்ல, நிற்கிறதுக்கு தூக்கம் வராமல் இருக்கணும்னா 3 குண்டி முன்னு அதான குண்டி நல்லா குழுன்னு இருக்கும். 3 முனங்கினார். எங்கள் அம்மாவில் நம்ம தான் வச்சு உருவோம். திரும்ப போட்டு வந்து இறக்கணும். அடிச்சுங்க அம்மாவில் கச்சுன்னு இறக்கணுன்னே தண்ணி வந்துருச்சு. வந்தோடனே சலக்குன்னு உள்ளே விட்டாச்சு. 2வது ரவுண்டு முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு ப்ரோ என்ன 3வது ரவுண்டு போமா? 3வது ரவுண்டா சாமி, வேண்டாண்டா டே போதுண்டாண்டாரு. 3வது தாங்காதுடா, நீ 2வது ரவுண்டு அடிக்கிறியா? இல்லை ப்ரோ சக் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா. சரி சக் பண்ண விட்டு அப்படியே ஒழிச்சு நோண்டிக்கிட்டே செம்ம அடி. அம்மாவில் இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக கச்சேரி போடலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு டைம்லாம் இருக்குது, எனக்கு டைம் இருக்குது, ரூம் இருக்குது, எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பாத்ரூம் எல்லாமே இருக்குது. உங்கள் மெத்தையில் போட்டு மொத்தம் நட்டிக்கலாம். அவங்க 2 பேரும் எப்படின்னு தெரியாதுல்ல. நைட்டு மிட் நைட்டில் போனால் அவன் ஊற்றுவாங்க வீட்டில். இவர் மற்ற பிசிலாம் இருக்காங்கல்ல, யாரோ எங்கடா போகிற, யாரா தெரியும், ஏதாவது தெரிஞ்சு என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா விசாரிச்சா பிரச்சனை. அதுக்கு தானே நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யார்ட்டையாவது ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்மளை பொட்டனை ஆக்கிடுவாங்க. ஊரில் வர்றவன் போகிறவன், தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேர்த்தவன் ஏற விடுவான். அதுதானே வழக்கம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அதனால தான் அன்னோன் பர்சன்ட்டை போய் பண்ணுறது, பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கிறது. நான் என்னை பொறுத்த மட்டும் ஃபன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி இன்னார் பண்ணாங்க, அவங்க காண்டாக்ட் நம்பரு, இன்னார் ஃபோட்டோ, அதெல்லாம் ஷேர் பண்ணவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், கேட்டாலும் தரவும் மாட்டேன். சரியா மச்சான்? நீ மட்டும் பண்ணியிருக்க மச்சான், எனக்கு மச்சான்